بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அண்ணல் நபியின் அழகிய வரலாற்றை இந்த ரமலானில் நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் ஹுதைபியாவுக்கு முன்னால் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுடைய 3 கோத்திரத்தார்களும் வெவ்வேறு காரணங்களால் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவின் அடிப்படையில் மக்காவுக்கு உம்ரா செல்வதாக திட்டமிட்டார்கள், தீர்மானம் செய்தார்கள். ஏனென்றால் தான் பிறந்த ஊரை விட்டு பிரிந்து 6 ஆண்டுகள் கழித்து மக்கமா நகரத்துக்கு செல்வது என்பது நிச்சயமாக அன்னலாருக்கு நெகிழ்வை தரும் ஒரு உணர்வாகத்தான் இருக்கும். அது அன்னலாருக்கு மாத்திரமல்ல, அவருடைய தோழர்களுக்கும் அது ஒரு நெகிழ்வான பயணம்தான். அந்த உம்ராவிற்காக குர்பானி கொடுப்பதற்காக 70 ஒட்டகங்கள் வாங்கப்பட்டன. எந்த உறைவாள்களும் வேட்டைக்கான ஆயுதங்களும் இல்லாமல் முழுக்க நிராயுதபாணியாக ஒரு புனித பயணம். அன்னலாரோடு அவருடைய மனைவி உம்மு சலாமா அவர்களும் உடன் இணைந்து கொண்டார்கள். அன்னலார் மக்காவை நோக்கி 1400 குறைஷிகளோடு பயணம் புறப்பட்ட செய்தி குறைஷிகளை எட்டியது. உண்மையிலேயே முஸ்லிம்கள் புனித பயணம்தான் வருகிறார்களா அல்லது போரிட வருகிறார்களா என தாரும் நத்வா அலறியது. அபூ சுஃபியானுடைய குறைஷி செயற்குழு பதறியது. புனித பயணமாக இருந்தாலும் அல்லது அதன் சாக்காக வைத்து போரிடக்கூடிய தந்திரமாக இருந்தாலும் அவர்கள் ஜபல் அல் நூர் மலை உச்சியை கூட பார்க்க விடக்கூடாது என்று முடிவெடுத்த குறைஷிகள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே அன்னலாருடைய அணியை வழிமறிக்க குதிரைப்படை ஒன்றை அனுப்பினார்கள். குதிரைப்படை வருவதை ஒற்றர் மூலம் அறிந்த அன்னலார் அவர்கள் தன்னுடைய படையை மாற்று வழியில் நடத்தி ஹுதைபியா என்னும் இடத்தில் தங்கச் செய்தார்கள். ஹுதைபியா மக்காவிலிருந்து 13 கல் தொலைவில் இருந்தது. வாசனை திரவச்சாலையில் பயணம் செய்த காலித் பின் வலீத் அங்கு யாரும் காணாத காரணத்தினால் மக்காவுக்கே திரும்பிச் சென்றார். மக்காவிலே வாழ்ந்த பனு பக்கர்கள் அவர்களது தரப்பிலிருந்து ஒரு நபர் தூது வந்து அன்னலம் பெருமானார் அவர்கள் உண்மையிலே உம்ராவுக்குத்தான் வந்திருக்கிறார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்ந்தவர்களாக அவர்களுடைய நோக்கத்தை குறைஷிகளிடத்தில் எடுத்து சொன்னார்கள். ஆனால் அந்த ஃபுதைலை நம்பாத குறைஷிகள் பின்பு தங்கள் சார்பாக ஹுலைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை நாட்டுப்புற குழுக்களின் கோத்திரத்தின் சார்பாக தூது அனுப்பினார்கள். அவரும் குர்பானிக்கான ஒட்டகங்களை கண்ட ஹுலைஸ் உண்மை நிலவரத்தை உணர்ந்தார். குறைஷிகளிடம் வந்து உரைத்தார். காப் கிளையின் கிராஷ் என்பவர் அன்னலாருடைய தூதராக மக்கா வந்தார். அவர் பயணம் செய்து வந்த ஒட்டகத்தை இக்ரிமா வெட்டினான். அவரையும் வெட்டுவதற்கு முயற்சிக்கவே அவரை பிறர்கள் தடுத்தார்கள். இதன் பின்பு தன்னிச்சையாக ஹுதைபியா சென்று வந்த தகீப் வம்சத்தினுடைய உருவா குறைஷிகளே, புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தவரும் ஒரு குறைஷிதான் என்பதை மறந்து விடாதீர்கள். கிஸ்ராஸ் நஜ்ஜாஷி போன்ற ஆட்சியாளரை சந்தித்திருக்கிறேன். அவர்களும் இருந்தவர்கள் ஆயுதப்படையினர். இவர்கள் அவ்வாறு அல்ல, உம்ராவிற்காக வந்திருக்கிறார்கள், எனவே அவர்களை விட்டுவிடுங்கள் என கூறினார். ஆனால் அவர்களோ சொல்லிய உருவாவை உதைக்க வந்தார்கள். பின்பு அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் புறத்திலிருந்து நேரடியாக தூதுவராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்ப முன்வந்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் மீது குறைஷிகள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பை எடுத்து சொல்லி தனக்கு பதிலாக உஸ்மான் இப்னு அஃபானை அனுப்புமாறு கோரிக்கை விடுத்தார்கள். அதை ஏற்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய தூதராக மக்கத்து குறைஷிகளிடத்தில் அனுப்புகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சென்று சொன்னபோது குறைஷிகள் உதுமானை வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உம்ரா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லவே உதுமான் அதை மறுத்து, இல்லை, அன்னலாரையும் அன்னலாரோடு வந்தோரையும் நீங்கள் உம்ராவுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் அவர்கள் உதுமானை தடுத்து நிறுத்துகிறார்கள். உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியாவுக்கு வர காலதாமதமானதனால் அவரை குறைஷிகள் கொலை செய்து விட்டார்கள் என்று யாரோ ஒருவர்
வதந்தி பரப்ப அந்த செய்தி அன்னலாரை வந்தடைந்தது. உதுமான் கொல்லப்பட்டார் என்ற செய்தி கேட்ட அன்னலார் கருவேல மரத்தின் அடியில் நின்று குறைஷியரை ரத்தம் சிந்த வைப்போம் என தோழர்களிடம் உறுதிமொழி பெற்றார்கள். அந்த உறுதிமொழி பையத்தின் பெயர் பையத்துர் ரில்வான். இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக பெறப்பட்ட உறுதிமொழி. இந்த பையத்துர் ரில்வானிலே உடன்படிக்கை செய்து கொண்ட தோழர்களை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக மிக சிறப்பாக சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். இந்த பையத்துர் ரில்வானை கேள்விப்பட்ட குறைஷிகள் அன்னலாரிடத்திலே சமாதான உடன்படிக்கை செய்வதற்காக சுஹைல் இப்னு அம்ரு என்ற பேச்சாளரை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் நபிகளாரிடத்திலே சென்று உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து பின்பு பேச்சை தொடங்கினார்கள். நீங்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களை இந்த ஆண்டு குறைஷிகள் மக்காவில் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அடுத்த ஆண்டு வந்து 3 நாட்கள் தங்கி செல்லலாம். குறைஷிகளில் எவராவது முஸ்லீமாகி எத்ரீபுக்கு வந்தால் அவரை நீங்கள் எத்ரீபுக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும். அதே சமயத்தில் எத்ரீபிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அமைதியாக இருந்தபோது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் சுஹைலை சுட்டரிப்பதை போல பார்த்தார்கள். வேறு நிபந்தனைகள் உண்டா என்று சொன்னபோது கேள்வி எழுப்பப்பட்ட போது 10 ஆண்டுகள் வரை இந்த ஒப்பந்தம் நீடிக்கும் என்றும் யாரும் யாருடன் சண்டையிடக்கூடாது என்றும் அரேபியாவில் உள்ள எந்த குழுவினரும் வேறு எந்த குழுவினரோடும் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்றும் சொல்ல அன்னலார் எதிர்கேள்வி கேட்காமல் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை உடன்படிக்கை எழுதுமாறு படித்தார்கள். தோழர்கள் முணுமுணுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் உருமினார்கள். நாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோமா தூதரே என்பது என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அந்த சமயத்திலே அன்னலார் அவர்கள் உத்தரவிட அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒப்பந்தத்தை எழுத ஆரம்பித்தார்கள். ஒப்பந்தத்தை எழுத ஆரம்பித்த போது அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அவர்கள் எழுத மறுக்கிறார்கள். ரஹ்மானித்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்பதாக மறுதளிக்கிறார்கள். முகம்மது இறைவனுடைய இறுதி தூதர் என்பதையும் மறுதளிக்கிறார்கள். பின்பு அப்துல்லாவுடைய மகன் என்று அந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. ஒப்பந்தம் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் போதே சுஹைல் அவர்களுடைய மகன் அபு ஜந்தல் அவர் முஸ்லீமானதனால் கைவிலங்கிடப்பட்டு மக்காவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அவர் எப்படியோ தப்பித்து அன்னலார் முன்னால் வந்து நிற்கிறார். அன்னலார் ஏற்றுக்கொள்ள எத்தனித்த போது ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்திடப்படவில்லை. அதனால் அபு ஜந்தலை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அன்னலார் சொன்னபோது அல்ல, அவர் ஒப்பந்தம் கையெழுத்திடுகிறதோ இல்லையோ அவர் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சுஹைல் பிடிவாதம் பிடித்தார். வேறு வழியின்றி அன்னலாரும் ஒத்துக்கொண்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான கோபம். உடன்படிக்கையில் முஸ்லிம்கள் சார்பாக அபூபக்கர், உமர், அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், மஹமூத் இப்னு மஸ்லமா ஆகியோர் கையொப்பமிட்டார்கள். குறைஷிகளின் சார்பிலும் வந்திருந்த நால்வரும் கையெழுத்திட்டார்கள். உடன்படிக்கையின்படி முஸ்லிம்கள் உம்ரா செல்லாமல் திரும்ப வேண்டும். ஆனால் அவர்களின் நோக்கமெல்லாம் உம்ரா செய்வதிலேயே இருந்தது. ஹுதைபியாவிலே உம்ராவுக்குரிய கிரியைகளை செய்யும்படி அன்னலார் உரைக்க குறைஷிகள் முதலில் தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவருடைய சிந்தனை எல்லாம், உள்ளமெல்லாம், எண்ணமெல்லாம் மக்காவை நோக்கி இருந்தது. பின்பு அவரோடு வந்த அன்னலாரோடு வந்த மனைவி உம்மு சலாமா ஒரு ஆலோசனை கூறுகிறார்கள். இறை தூதரே, முதலில் நீங்கள் கிரியைகளை செய்யுங்கள், உங்களை பார்த்து தானாக அவர்கள் செய்வார்கள் என்று ஆலோசனை சொல்ல அந்த ஆலோசனை ஏற்று இறை தூதர் அவர்கள் தாமே மொட்டையடித்து குர்பானி கொடுக்கிறார்கள். பின்பு அதை பார்த்து அனைத்து தோழர்களும் அவ்வாறே செய்கிறார்கள். பின்னர் மதீனாவை நோக்கி அந்த புனித பயணக்குழு மீண்டும் திரும்பியது. அவர்களின் உள்ளமெல்லாம் சஞ்சலமும் சங்கடமும் நிரம்பி இருந்தன. நமக்கு முற்றிலும் பாதகமான ஒரு ஒப்பந்தம் அல்லவா, குறைஷிகளுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை நாம் செய்திருக்க வேண்டுமா என்றெல்லாம் வேதனையோடும் மன உளைச்சலோடும் திரும்பிக் கொண்டிருந்த மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி அமைதியை ஏற்படுத்தினான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வில் பார்ப்போம். அது வரைக்கும் எந்த தூதரை நேசிக்கிறோமோ அந்த தூதருடைய வாழ்வின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக என்று துவா செய்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.